பாஜகவை ஒன்றிய அரசை கடுமையாக அதிமுகவில் ஆரம்பத்துலேருந்தே விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தது நீங்கள் தான். அதுவும் குறிப்பாக பாஜகவை துண்டு துண்டாக வெட்டி கடலில் வீசிட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கோபமாக பேசுனீங்க. தேர்தல் அறிக்கையிலும் கூட அது இருக்கும் போல தெரியுது பார்த்தா. பிஜேபியோடு இனிமேல் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்தவித தொடர்பும் இல்லை, கூட்டணி என்பது இல்லை 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 என்று மும்முறை சொல்லி அதை மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக வெளியிட்டிருக்கிறார். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அவர்கள் அணுகுமுறைகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கொள்ள சொன்னோம். அவர்கள் செவிமடுக்கவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூறினாலும் டெல்லியிலே இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்காரர்கள் வெறிபிடித்த அந்த வடபுலத்து இரத்த உணர்வு உடையவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அந்த எங்களது வேண்டுதலை, எங்களது கண்டிப்பான ஆணித்தரமான வேண்டுதலை அவர்கள் ஏற்கவே இல்லை. பிறகுதான் நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட்டோம். நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பாஜக ஏதோ போன வாரம் தான் செஞ்ச மாதிரியும் நீங்கள் இந்த வாரம் வெளியில் வந்துட்ட மாதிரியும் பேசுகிறீங்க. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க, கூட்டணியில் கூட நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போல்லாம் வாயை திறக்கலையே. மாறுவார்கள் என்று நினைத்தோம், மாறவில்லை. எனவே நாங்கள் மாறிவிட்டோம். மோடி எதிர்ப்புங்கிறதுல அப்ப எடப்பாடி ரொம்ப தீவிரமா இருக்காரா? அளவு கடந்த தீவிரமாக இருக்க. மற்ற எல்லா முதலமைச்சர்களை விட, அதாவது இந்தியா என்ற அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை விட அதிகமாக மோடி எதிர்க்கின்றதை சோசியல் மீடியாவில் போய் பாருங்க, கட்டாயம் தெரியும். இன்னைக்கும் அமித்ஷா சொல்றாரு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு அவங்கள. அவர் கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கலாம். அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கூப்பிடுறாங்களா இல்லை மிரட்டி பார்க்குறாங்களா? அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டுக்கு நாங்கள் செவிமடுக்க மாட்டோம். அன்பு என்பது போலியானது. 5 மாநிலங்களை, வட மாநிலங்களை நட்போடு வைத்திருந்தது. அவர்களை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள், கூட்டாட்சிக்கு. பிறகு அந்த நட்பு கூட்டாளிகளையெல்லாம் முதுகிலே குத்திவிட்டு வாயிலே விஷத்தை ஊற்றி அவங்களை அழித்துவிட்டு அந்த 5 மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அப்படி நயவஞ்சக கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆர்எஸ்எஸ் என்றெடுத்த பிஜேபி. மோடிக்கு ஒரே நோக்கம், உலகத்திலேயே தமிழினம் இருக்கக்கூடாது என்ற நோக்கம். மோடி பிஜேபிக்கு ஒரே நோக்கம், தமிழினம் என்பது உலக அளவிலேயே அழிந்துவிட வேண்டும், திராவிடம் என்பது உலக அளவிலேயே அழிந்துவிட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை, அது மோடியின் கொள்கை. எனவே அவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் என்பதை எந்த காலத்திலும் நாங்கள் நம்ப மாட்டோம். மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்போ திரும்ப பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையா? திரும்பவும் தெளிவாக கேட்குறேன். 100க்கு 100 தான் பர்சன்டேஜ் கணக்கெடுத்தா. ஆனால் 100க்கு 1000, 1 லட்சம், 1 கோடி சதவீதம் எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த காலத்திலும் உறவு இல்லை. அணுவளவும் மாற மாட்டோம், கட்டாயமாக மாற மாட்டோம். பாஜக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணம் ஏதாவது கொள்கையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையா? அப்படி இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னை வளர்த்தலாம் என்ற தப்பு கணக்கு போட்டு திட்டுகிறார். அந்த தப்பு கணக்கு அவருக்கு ஒரு தோல்வியைத்தான் தரும் என்பது போக போக அவருக்கும் தெரியும். மக்கள் இதயத்தில் பிஜேபிக்கு இடமில்லை. ஒன்று, டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிறத சிலர் தமிழ்நாட்டிலே அவர்களோடு செல்லலாமா என்ற சலனத்தில் இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட, யார் சேர்ந்தாலும் சரி பிஜேபியோடு, தமிழகத்தினுடைய மண்வாசனை பிஜேபியோட கூட்டணியாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அழிந்து விடுவார்கள், ஒளிந்து விடுவார்கள் என்பது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு சீட்டு கூட வராது. இப்போ இருக்கிற சூழலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க தான் அப்படியே பாஜகவை அரவணைச்சு அவங்க கூட சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க போல தெரியுது. இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? செல்லா காசுகள் 1000 என்று இருந்தாலும் சரி, தினகரனால் அது 5000 என்று சசிகலாவால் ஆனாலும் சரி, 50,000 என்று ஓபிஎஸ்ஸால் ஆனாலும் சரி, செல்லா காசு தானே. அந்த செல்லா காசுகளை வைத்து பிஜேபி ஒன்றுமே செய்ய முடியாது. பிஜேபி வைத்து இந்த செல்லா காசுகளும் ஒன்றுமே செய்ய முடியாது. சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசினதை நான் கவனித்தேன். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தருக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எடப்பாடியை புகழணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட பேச்சாது. இன்று நாம் கணிக்கிறோம் பிஜேபி தான் பாரதத்தை ஆளப்போகுதுன்னு சொல்லலாம். அது பொய்யா போகலாம். 40 சீட்டை நாங்கள் தமிழகத்தில் வெற்றி பெறுகிற போது எங்களை அழைத்து, நீங்கள் பாரதத்தை காக்க வேண்டும், விவசாயிகளுடைய வேந்தனாக இருக்கிற எடப்பாடியாரே, புள்ளி விவர சிறந்த பேச்சாளராக, ஒரு செயல் வீரராக, நிர்வாகியாக இருக்க எடப்பாடியாரே, நீங்கள் பாரதத்தை ஆள வாருங்கள் என்று
கேட்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் அல்லவா? குஜராலுக்கு போன்ற எப்படி சார் அது தேவேகவுடா சாத்தியம்? எப்படி அது தேவேகவுடாவுக்கு சாத்தியம்? எப்படி சாத்தியம் ஆச்சு, குஜராலுக்கு எப்படி சாத்தியம் ஆச்சு, சரண் சிங் எப்படி சாத்தியம் ஆச்சு, அதைத்தான் நான் கேட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.